தேட் ப்ரோமோவை பார்க்கும்போது சத்தியமாக சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா டப்பா அருண்லாம் இந்த அளவுக்கு சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் போட்டு அடிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா சத்யா வந்து இது சௌந்தர்யா கேங்க வந்து அடிக்கிறான், அது மாதிரி கோவா கேங்க அடிக்கிறான் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேங்கில் இருக்கான். அதே மாதிரி மஞ்சரி வந்து கோவா கேங்க அடிக்கிறாங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கில் இல்லை. அது மட்டும் இல்லை சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் அகேன்ஸ்டாக இருக்காங்க, அதனால அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டப்பா அருண் என்ன பண்ணிட்டு இருந்தான், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக என்ன பண்ணிட்டு இருந்தான், அந்த கேங்கில் சேரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தான். மேபி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கேங் கூட ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். விஷாலுக்கே ஒரு பக்கம் காண்டாயிடுச்சு. இவன் டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே தாவிடுவானோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம்லாம் அவருக்கு இருந்தது. ஆனால் ஃபைனலாக டப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி போட்டு கோவா கேங் அடிக்குவோம், இதுதான் கரெக்டான சான்ஸ். இந்த கேங்கில் இதுக்கப்புறம் போகக்கூடாது. ஏன்னா அந்த கேங் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை போட்டு பொழந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேங் தான் சார் கேமே ஸ்பாயில் பண்ணுது, அந்த கேங் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கேம் கரெக்டாக போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜாக்லினும் சரி சௌந்தர்யாவும் சரி அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, யாரா நீனு எங்க கேங்கை பத்தி பயங்கரமா நீ தானே புகழ்ந்து பேசுனேன், உங்க கேங் மாதிரி ஒரு கேங் இருக்கவே முடியாது, பயங்கரமா இருக்கு, எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு உங்க கேங்கை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு புகழ்ந்து பேசிட்டு இப்போ எந்த கேங்கை இவன் புகழ்ந்து பேசினானோ அதே கேங் என்ன சொல்றானா, இந்த கேங் இருக்கிறதுனால கேமே ஸ்பாயில் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். டே டப்பா நீ உன் வேலையை காமிச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. ஏன்னா சத்யா டப்பா இவனுங்களாம் எந்திரிச்சு அடிக்கிற நிலைமைக்கு ஆயிட்டாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமாக இருக்கு. ஆனால் இன்னொரு டவுட் ஒன்று இருக்குங்க. விஜய் சேதுபதி 3 ப்ரோமோலையும் ஒரே விஷயத்தை தான் பேசுகிற மாதிரி இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் இதை தான் பேசினார், செகண்ட் ப்ரோமோலையும் இதே கொஸ்டின் தான், தேர்ட் ப்ரோமோலையும் இதே கொஸ்டின் தான். நான் ஆல்ரெடி விஜய் சேதுபதி கிட்ட அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய குறையா நம்ம எல்லாருமே என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு வீக்கெண்ட் எபிசோடுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி, அதிகபட்சம் 4 கேள்வி தான் கேட்குறாரு, அதுக்கு மேலே வேற எதுவும் கேள்வியே கேட்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே குறையா ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வீக்கெண்டு இந்த ஒரு கேள்வி வச்சு ஓட்டிடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யோசிச்சு பாருங்களேன், சௌந்தர்யா அடிக்கிறாங்க, ஜாக்லின் அடிக்கிறாங்க, ஓகே ஹாப்பி தான், ஏன்னா அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த ஒரு கேள்வி வந்து ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்குது. 3 ப்ரோமோலையும் ஒரே விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இன்னைக்கான எபிசோட இந்த சம்பவத்தை வச்சு ஓட்டிடுவாரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயம் வருது. அப்படி பண்ணாதீங்க சார், ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு 2 கேள்வியை கேட்டுட்டு அதை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுது. அப்படி ஃபீல் ஆகி தான் உங்களை சாட்டர்டே போட்டு பொழந்தாங்க. ஸோ இந்த வீக்கெண்டும் அதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன குருமா பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்ரு வந்து அந்த பேப்பர் எடுத்து கிளிக்கிறார். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அந்த பேப்பர் எதுக்கு தெரியுமா? சௌந்தர்யாக்கும் ராணுவுக்கும் ஒரு ஃபைட் ஒன்று போச்சு, பயங்கரமான ஃபைட் போச்சு. ராணுவ கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வச்சு செஞ்சிருந்தான். இவங்க எப்படி மார்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணியிருந்தான். ஸோ இந்த ஃபைட்டுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா, சௌந்தர்யா வந்து ராணுவை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ராணுவ வந்து அன்ஷிதாவை வெறுப்பேற்றது, அது டெவிலா இருக்கும்போது அன்ஷிதாவை வெறுப்பேற்றுறதுக்கு அந்த லெட்டரை எடுத்துன்னு வந்து கிழிச்சிருப்பான். அது லெட்டரை அவன் கிழிச்சிருக்கவே மாட்டான், ஃபேக்கான ஒரு பேப்பரை தான் கிழிச்சிருப்பான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பயங்கரமாக பொங்கிருப்பாங்க. அது எப்படா நீ கிழிப்ப, உனக்கு மனசாட்சி இருக்கா, மூளை இருக்கா, இத்தினோடு மூளை இருந்தால் கூட உனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஒஸ்ட்லேயே நீ தாண்டா ரொம்ப ஒஸ்ட்டு, இருக்கிறதுலே ஒஸ்ட்டில் என்னென்ன வார்த்தை இருக்கோ அது எல்லாமே உனக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி அள்ளி தெளிச்சு விட்டுருப்பாங்க. எப்படின்னா பூ மாதிரி தெளிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ராணுவ போட்டு பங்கம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்குற மாதிரி தான் இந்த பேப்பரை எடுத்து கிளிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா பேப்பரை கிளிக்க வேண்டிய அவசியம் வேறு எதுலையும் இல்லை. ராணுவ பேப்பரை கிழிச்சது மட்டும்தான் சம்பவம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜை நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா லைவ்லையும் காமிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 1 hour எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக அதை காமிக்கல. அது ஏன்னு தெரியல, அப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல. அது நானும் பார்க்கல. நீங்கள் எதாவது பார்த்துருந்தா மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபுட்டேஜை நான் லைவில் பார்த்த மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகல. ஆனால் மேட்ரு என்னன்னா, விஜய் சேதுபதி கிளிக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை இந்த சம்பவத்துக்கோசம் தான் விஜய் சேதுபதி கிளிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான பூஜை வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த ஒரு பூஜையோட நின்றுட்டா இன்னைக்கான ஷோ வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். இல்லைன்னு சொல்லலை, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாருமே கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, எல்லாருமே பொழக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம், சௌந்தர்யாவும் ஜாக்லினும் போலங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் கோரிக்கை வச்சிருந்தோம். ஸோ அந்த கோரிக்கை ஏற்ற ஒரு அடிக்கிறாரு, அதெல்லாம் ஓகே ஹாப்பி தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு தான் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. ஆனால் மேட்ரு என்னன்னா, இந்த ஒரு கேள்வியோட அவர் வந்து முடிச்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி 2 கேள்வி வச்சுலாம் ஓட்ட முடியாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டு எதுக்கு வருதுன்னா, அந்த வீக் ஃபுல்லாக நடக்கிற பிரச்சனையை வந்து மொத்தமாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கெண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி 2 கேள்வி வச்சு, அதை ஒரு பிரச்சனை 2 பிரச்சனையை வச்சு மட்டும் ஒரு 4 எபிசோடு ஓட்டிட்டு சண்டேல ஒரு 2 பிரச்சனையை எடுத்து ஓட்டிட்டு மொத்தமாக வீக்கெண்டை முடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுபடாது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து மார்க் பண்ணாங்களே, எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, அதுவும் பெரிய பிரச்சனை தான். ஏன்னா சௌந்தர்யா இது அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் மஞ்சரி பேரையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே நீ நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. ஆக்சுவலாக அன்ஷிதா பண்ணால் அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டுருவாங்க. இதுவே மஞ்சரி அந்த மாதிரி பண்ணிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் நீனுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே நெகட்டிவ் பர்சனாக அது மஞ்சரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹேட் ரேட்டை போட்டுருந்தாங்க. ஸோ இதையும் விஜய்
விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ரிக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதை கேட்பாரா என்னன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்கணுங்க. ஏன்னா அன்ஷிதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டான ஆளு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள இருக்காங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா முத்துக்குமரன் நேற்று சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கலனா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. முத்துக்குமரனே பார்த்து அன்ஷிதாவை பார்த்து பயப்படுறான்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அவனே சொல்கிறான் அன்ஷிதாவை நான் டேரெக்டாக அடிச்சிட்டேன் என்னை செஞ்சு விட்டுரும் அப்படின்ற மாதிரி அவனே பயப்படுறானா. அப்போ எந்த அளவுக்கு பயங்கரமான வில்லத்தனம் உள்ள ஆளு அன்ஷிதான் பாருங்க. ஏன்னா அன்ஷிதா கோவப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாலாம் கோவப்பட மாட்டாங்க. அவங்களோட கோவத்தோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும். கத்தி ஊற கூட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த கேரக்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா. ஸோ அப்படிப்பட்ட அன்ஷிதாவை அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வீட்டில் இருக்க எவனாவது அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மஞ்சரிக்கு என்ன நிலைமை நடந்ததோ அதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் சேதுபதி வீட்டில் இருக்க யாராக இருந்தாலும் அதே நிலைமை தான். ஏன்னா சாட்சினாவே பார்த்தீங்கன்னா குட்டி பிசாசு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக, ஏன்னா அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக போட்டுருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி யாராலையுமே பேச முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா நீ ஒரு கருத்து வைக்கிறனா எதிர்கருத்து வந்து வைக்கலாம். ஆனால் அது இல்லாமல் நீ பேசவே மாட்டேன், நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் ஒன்லி கண்ணீர் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் கத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா யாராலுமே பேச முடியாது. அதனால தான் முத்துக்குமரனும் மஞ்சரி கிட்ட சரி இது அன்ஷிதா கிட்ட பேசுறதுக்கு வந்து அந்தளவுக்கு பயப்படுறான் போது ஸோ அன்ஷிதா மஞ்சரியை மார்க் பண்ண விஷயம் கேட்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மஞ்சரியை மார்க் பண்ண விஷயத்தையும் கேட்கணும், புள்ளி பண்ண விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்டு தான் ஆகணும். இது விஜய் சேதுபதி கேட்பாரா என்னன்னு தெரியல. ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. இந்த ஒரு கேள்வியோடு முடிச்சிருவாரோ அப்படின்னு நம்ம தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கான ப்ரோமோஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் பொழந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி தான். இருந்தாலும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் போடலாமா என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.